ஜெய் ஸ்ரீராம். சந்திரகலா ராமநாதன். பதிவு எண் 812. ராமாயணம் சீசன் 2வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அண்ணன் டாக்டர் சோனாராம் சிவசக்தி தம்பதியினர், தம்பி திரு முருகேசன் கவிதா தம்பதியினர் மற்றும் குடும்பத்தினர்கள், நடுவர் குழுவினர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை பற்றி பேசப்போகிறேன். சீதையின் சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு மிதிலையை நோக்கி செல்கிறார் விஸ்வாமித்திரர். அப்போது ராமரின் பாத தூசி ஒரு கல்லின் மீது பட்டது. பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்லாக சமைந்திருந்த அகலிகை இப்போது சாப விமோச்சனம் பெற்று வணங்கி நிற்கிறார்கள். நெஞ்சினால் பிழைப்பு இலாலை நீ அழைத்திடுக என்று கூறி கௌதமரிடம் அகலிகையை சேர்த்து வைக்கிறார் ஸ்ரீராமர். இதனை விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனின் கால்வண்ணம் கண்டேன் என்று வியக்கிறார். திருவடி பெருமை தொடர்கிறது. அயோத்தியா காண்டம். திருவடி சுட்டுப்படலம். சித்திரக்கூடமலையில் ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் தங்கியிருப்பதை அறிந்து பரதன் அங்கு வருகிறார். ராமனை அயோத்திக்கு அழைக்கிறார். ஸ்ரீராமர் தந்தையின் ஆணையை அனைவரும் ஏற்க வேண்டும் என்று பரதனிடம் கூறுகிறார். எனில் எனக்கு தங்களின் பாதம் தாங்கி இருக்கும் பாதுகைகளை தாருங்கள். 14 ஆண்டுகள் தாங்கள் வரும் வரை பாதுகையை அரசாளும் என்று கூறி அவற்றை பெற்று தன் தலைமேல் சுமந்து நந்திகிராமம் வருகிறார். பாதுகைகளுக்கு கிரீடம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்ய வசிஷ்டரிடம் கூறுகிறார். அவரோ, நீயே பதவியை துறந்த பெரியவன் ஆகிவிட்டாய், நானோ குலகுரு என்ற பதவியை துறக்க முடியாத நிலையில் இருக்கிறேன், எனவே நீதான் பட்டாபிஷேகம் செய்து வைக்க தகுந்தவன் என்று சொல்லிவிடுகிறார். ஸ்ரீராமர் பாதம் பற்றவோ பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்யவோ பற்றற்ற நிலை வேண்டும் என்று உணர்கிறோம். தந்தை தசரதர் ராமனுக்கு பட்டம் சூட்ட எண்ணினார். தாய் கைகேயி பரதனுக்கு பட்டம் சூட்ட வரம் கேட்கிறார். தம்பி பரதன் பகவான் பாதுகைகளுக்கு பட்டம் சூட்டி மகிழ்கிறார். ஸ்ரீராமன் திருவடிகளே சரணம். சுந்தரகாண்டத்தில் திருவடி தொழுத படலம். அனுமன் சீதையை தேடுவதற்காக ராமனின் பாதம் வணங்கி பணிந்து செல்கிறார். இதை திருவடி தொழுத படலம் என்று கொள்ளலாம். சீதையை பார்த்த பிறகு அதை ராமனிடத்தில் கூட வருகிறார். அப்போது சீதை இருக்கும் திசை நோக்கி வணங்கி விழுந்து தொழுது எழுத பின் ராமனிடம் கண்டேன் கற்பிணி கினிய சீதையே என்று கூறுகிறார். இதை அனுமனை சிறிய திருவடி சீதை இருக்கும் திசையை நோக்கி தொழுத படலம் என்று கொள்ளலாம். ஒரு சமயம் ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் கயாவில் தசரதருக்கு பிண்ட பிரதானம் செய்ய ஏற்பாடு செய்கின்றனர். அதற்கு பொருள் சேகரிக்க சென்ற ராமன், லக்ஷ்மணன் வருவதற்கு கால தாமதம் ஆகிறது. தசரதர் சீதையை பார்த்து, அம்மா, வானகம் திரும்ப எனக்கு நேரம் வந்துவிட்டது, எனவே நீ எனக்கு காரியங்கள் செய்து அனுப்பிவே என்று கேட்கிறார். சீதையும் தான் பெண்ணாக இருப்பதை எண்ணி தயங்குவதை உணர்ந்த தசரதர், பரவாயில்லை, நீ கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற சீதா தேவியும் அங்கிருந்த அந்தனர், பசு, நதி, மரம் என்ற 4ஐயும் சாட்சியாக வைத்து காரியங்கள் செய்து முடிக்கிறார்கள். இன்றும் கயாவில் ஸ்ரீராம பாத கோயில் மிக பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வணங்குகிறார்கள். ஸ்ரீராமின் பாதங்களை நாம் கைகளால் தொட்டு வணங்கும் வண்ணம் அங்கு அமைத்திருக்கிறார்கள். பாத காணிக்கை பரம மோட்சம் தரும். வாமன அவதாரத்தில் 1 அடி பூமியில், 2வது அடி ஆகாயத்தில், 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் சிரசின் மீது வைக்கிறார். அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி. கிருஷ்ணாவதாரத்தில் உரலில் கட்டுண்ட கண்ணன் 2 மரங்கள் உரலை மறிப்பது கண்டு அவற்றை தன் பிஞ்சு கால்களால் உதைக்கிறார். நாரதரின் சாபத்தால் மரங்கள் ஆனவர்கள் குபேரனின் புதல்வர்களான நலகுவாரா மற்றும் மணிகிரீவா. கண்ணன் பாதம் பட்டு சாப விமோச்சனம் பெற்று வணங்கி மறைகின்றனர். திருவடி மகிமை தொடர்கிறது. நாளும் பெருமாள் கோயில்களில் இன்று நாம் சடாரி வாங்கி கொள்கிறோம். அது பெருமாளின் திருவடிகளை தாங்கி நிற்கும். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எளிமையாக தன் திருவடிகளில் சரணடையும் அருள் பாலிக்கிறார். திருவடி மகிமை சொல்லி மாளாது அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.